சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட 150 படங்களுக்கு மேல் நடித்தவர். 200 படங்களுக்கு மேல் மற்ற நடிகைகளுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர்தான் நடிகை சரிதா. தமிழக அரசின் விருதை 4 முறையும், கலைமாமணி விருதையும், கன்னட சினிமாவில் மாநில விருதையும் வென்ற தென்னிந்திய சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர்தான் சரிதா. கடந்த 1978ஆம் ஆண்டு ரஜினி நடிப்பில் வெளியான தப்புத்தாளங்கள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானவர் சரிதா. அடுத்து அவள் அப்படித்தான் படத்தில் நடித்தார். பொண்ணு ஊருக்கு புதுசு, சக்களத்தி, நூல்வேலி, சுஜாதா, ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது, நெற்றிக்கண், தண்ணீர் தண்ணீர், தாய் மூகாம்பிகை என பல படங்களில் நடித்துள்ளார். உயிருள்ளவரை உஷா, மலையூர் மம்பிட்டியான், உறவை காத்த கிளி, சாவி, ஊமை விழிகள், ராசாவே உன்ன நம்பி போன்ற படங்களிலும் நடித்தவர். 1988க்கு பிறகு நீண்ட இடைவெளி எடுத்துக்கொண்டார். 2001இல் வெளியான ஃப்ரெண்ட்ஸ் படம் மூலம் தமிழ் சினிமாவுக்கு திரும்பினார். கடைசியாக 2023இல் வெளியான சிவகார்த்திகேயனின் மாவீரன் படத்திலும் நடித்தார். அதேபோல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளிலும் முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார். இவரது சகோதரிதான் பிரபல நடிகை விஜி சந்திரசேகர். கடந்த 1981ஆம் ஆண்டு ரஜினி நடிப்பில் வெளியான தில்லுமுள்ளு படத்தின் மூலம் தமிழில் நடிகையாக அறிமுகமானார். 12 ஆண்டுகள் கழித்து கிழக்குச்சீமையிலே படத்தில் நடித்தார். பிரியங்கா, இந்திரா பார்த்தாலே பரவசம், சமஸ்தானம், ஆயுத எழுத்து, ஜோர், அரோகணம், மதயானை கூட்டம், காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம், கேப்டன் மில்லர், மாமன், DNA என பல படங்களில் நடித்துள்ளார். தமிழ் தவிர்த்து கன்னடம், மலையாளம், தெலுங்கு மொழி படங்களில் நடித்துள்ளார் விஜி சந்திரசேகர். அக்கா தங்கை இருவருமே ரஜினி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளனர். இருவரும் சினிமாவில் தங்களுக்கென தனி இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இவர் அந்த காலத்திலும் கலக்கியுள்ளார், இந்த காலத்திலும் கலக்கியுள்ளார். திரைத்துறையில் பழைய நடிகர் நடிகைகளுக்கு புதிய திரைத்துறையில் வாய்ப்பு கிடைப்பது கஷ்டம். அதேபோல் அப்படி வாய்ப்பு கிடைத்தாலும் மக்கள் மத்தியில் பெரிதும் வரவேற்பு இருக்காது. ஆனால் அதை தன் திறமையால் முறியடித்தவர் இவரே. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.